Dear viewers, welcome to Learning Mathematics. Continues from my last video, Basic Statistics and Measure of Standard Tendency. In this video, I will discuss measures of dispersion, skewness, kurtosis. So in the topic, mathematics and statistics paper ரெண்டுக்குமே காமனான டாபிக்ஸ் தான். அதனால் அந்த கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வீஸ் ரெஃபர் பண்ணுறீங்க. இந்த வீடியோ ரெஃபர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எல்லாமே வெரி ஷார்ட் நோட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் வித் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மெஷர் ஆஃப் டிஸ்பெர்ஷன்? மெஷர் ஆஃப் டிஸ்பெர்ஷனா ரேஞ்சு, குவார்ட்டல் டீவியேஷன், மீன் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் த ரிலேட்டிவ் மெஷர்ஸ். ஸோ மெஷர் ஆஃப் டிஸ்பெர்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் மெஷர், ரிலேட்டிவ் மெஷர்ஸ்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நான் அப்சல்யூட் மெஷர்ஸில் ரேஞ்சுனா ரா டேட்டா, அந்த ரேஞ்சில் என்னென்னு சொல்கிறேன். ரேஞ்ச் இஸ் டிஃபைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் அப்சர்வேஷன்ஸ். லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் அப்சர்வேஷன்ஸ் இன் தி டேட்டா சீட். ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ தட் கேன் பி டிஃபைன்டு பை ரேஞ்ச் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். So for group data, for a grouped frequency distribution, the values in the data sheet, the range is the difference between the upper limit of the last class interval and the lower limit of the class interval. அதாவது என்னன்னா upper minus lower ன்னு சொல்றாங்க. இப்போ ரேஞ்ச் என்னன்னு சொல்லிட்டா large value minus smallest value. Next coefficient of range னா என்னன்னு பாருங்க. The coefficient of range is called L minus S divided by L plus S. So large value minus smallest value, ratio of large value minus smallest value divided by large value plus smallest value. Find the range and the coefficient of range in the weights of 10 students from the following data. அதாவது என்னன்னா 10 students கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய weights range கேட்குறாங்க, அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கேட்குறாங்க. ஸோ அரேஞ்சிங் தி டேட்டா இன் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணால் தான் நம்ம அந்த லார்ஜஸ்ட் வேல்யூ அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா 15, 20, 35, 41, 53, 55, 65, 71, 73, 84. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 84, ஸ்மாலஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 15. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 மைனஸ் 15 69, 84 plus 15 96. ஸோ இது நம்ம ரேஞ்ச் 69, த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் 0.696. ஸோ இதை பேஸ் பண்ணி இன்னொரு ப்ராப்ளம் வரும். அதாவது கால்குலேட் தி ரேஞ்ச் அண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் தி மார்க்ஸ் அப்டெயின்ட் பை 100 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ ஸ்கூல். மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட் ஆஃப் தி லோயஸ்ட் கிளாஸ் 60. அதாவது இந்த இன்டர்வல் பார்க்குறாங்க 60, நெக்ஸ்ட் 75. ஸோ ரேஞ்ச் எல் மைனஸ் எஸ். அப்போ 75 மைனஸ் 60 15. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் எல் மைனஸ் எஸ் டிவைட் பை எல் ப்ளஸ் எஸ். இப்போ 15 டிவைட் பை 75 ப்ளஸ் 16, 15 பை 135 தான் இதனுடைய த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் இந்த ப்ராப்ளத்துக்கு. ஐ மீன் த கால்குலேட் range and the coefficient of range for the marks obtained by 100 students in a school இந்த ப்ராப்ளத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ரேஞ்ச் பார்த்துட்டோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இன்டர் குவார்ட்டல் ரேஞ்ச்னா என்ன? ஐக்யூஆர் இன்டர் குவார்ட்டல் ரேஞ்ச். தட் இஸ் குவார்ட்டல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா Q1 Q3 இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டல் Q1, தேர்ட் குவார்ட்டல் Q3. இன்டர் குவார்ட்டல் ரேஞ்ச்னா Q3 மைனஸ் Q1. இதே குவார்ட்டல் டீவியேஷன்னா ஆர் செமி இன்டர் குவார்ட்டல் ரேஞ்சுனா Q3 மைனஸ் Q1 டிவைட் பை 2. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்ட்டல் டீவியேஷன்னா என்ன? இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்ட்டல் டீவியேஷன்னா என்னன்னா Q3 மைனஸ் Q1 டிவைட் பை Q3 ப்ளஸ் Q1. இது சிமிலர் டு அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் மாதிரி. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்ட்டல் டீவியேஷன் வேறு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்ட்டல் வேரியேஷன் வேறு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்ட்டல் டீவியேஷன்னா Q3 minus Q1 divided by Q3 plus Q1.
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் வேரியேஷனா மல்டிபிள் ஆஃப் 100. அதான் அது முக்கியமாக ரெண்டையும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, ஏன்னா எக்ஸாம்பிள் கம்ப்ளீட் பண்ணிக்கோன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், if the first quartile is 104, if the first quartile is 104 and the quartile deviation is 18, the QD is quartile deviation, find the third quartile. அப்படின்னா Q1 கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிக்க பாருங்க. Q1 கொடுத்துருக்காங்க, QD கொடுத்துருக்காங்க, just we want to find Q3 என்னன்னு பண்ணணும். இப்போ quartile deviation is Q3 minus Q1 divided by 2, just quartile deviation 18 சப்ஸ்டிட் பண்ணுறேன். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது Q3, ஸோ Q1 சப்ஸ்டிட் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் Q3 இஸ் 140. 140 தான் இதோடைய ஆன்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு மீன் டீவியேஷன். மீன் டீவியேஷனோட மீனிங் பார்த்துக்கோங்க, இதனுடைய டெஃபினிஷன். மீன் டீவியேஷன் இஸ் டிஃபைன்ட் as the arithmetic mean of the absolute deviation of the individual values from a measure of central tendency of the data. அதாவது இப்படி கேட்பாங்க, dash is the defined as the arithmetic mean of the absolute deviation of the individual values from a measure of central tendency of the data. அது வந்து மீன் டீவியேஷன். அதனால் இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இந்த மீன் டீவியேஷன் சொன்னதை. நெக்ஸ்ட், மீன் டீவியேஷன் நத்திங் பட் ஆவரேஜ் டீவியேஷன், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது மீன் டீவியேஷன் அபவுட் மீன். மீன் டீவியேஷன் அபவுட் மீன்னா சமேஷன் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் டி டிவைட் பை என். இந்த மாடுலஸ் ரொம்ப முக்கியம், ஏன்னா மாடுலஸ் இல்லாட்டினா வேல்யூ 0 ஆகிடும். இப்போ டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். அடுத்து மீன் டீவியேஷன் அபவுட் மீடியன்னா சிக்மா ஆஃப் சமேஷன் ஆஃப் டிஎம் டிவைட் பை என். டிஎம்னா எக்ஸ் மைனஸ் மீடியன். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன்னா மீன் டீவியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு மீன் ஆர் மீடியன் டிவைட் பை மீன் ஆர் மீடியன். Next, calculate the mean deviation about the mean from the following series. இப்போ பார்த்தீங்களா, ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் வேல்யூஸ், அதில் வந்து நான் மீன் கண்டுபிடிச்சிருக்கேன். மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 15. இதுலேருந்து சமேஷன், அதாவது சிக்மா மாடுலஸ் ஆஃப் டி கண்டுபிடிக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் டி கண்டுபிடிக்கும் போது ஒவ்வொரு வேல்யூ வந்து எக்ஸ் பார் சப்ளை பண்ணணும். அதாவது 15 minus 15 0, 20 minus 15 5, 17 minus 15 வந்து 3. இது மாதிரி வந்து செட் ஆஃப் வேல்யூஸ் போட்டு சப்ஸ்டிட் பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணி மாடுலஸ் எடுக்கணும். மைனஸ் வந்தால் ப்ளஸ் ஆக்கிக்கோங்க. அப்போ இதோடைய வேல்யூஸ் வந்து 38 இருக்கும். அப்போ மீன் டீவியேஷன் அபவுட் மீன் இஸ் சமேஷன் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் டி டிவைட் பை என், தட் இஸ் 38 டிவைட் பை 11, 3.45. இதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன், இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன். அப்போ மீன் டீவியேஷன் டிவைட் பை மீன் 100. அப்படின்னா இதில் நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மீன் டீவியேஷன் அபவுட் மீன் வந்து 3.45. அதே மாதிரி இதை வந்து சப்ஸ்டிட் பண்ணுறேன். மீன் டீவியேஷன், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் வந்து மீன் டீவியேஷன் டிவைட் மீன் 100, 3.45 டிவைட் 15. இது சிம்பிளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் in the topic of statistics. Standard deviation is positive square root of average of the deviation of all the observation taken from the mean. சரிங்களா, அதனால் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா எதுனான்னு சொல்லுவோம்னா சிக்மான்னு சொல்லுவோம். லெட் எக்ஸ் பார்த்து இதோடைய ஃபார்முலா கொடுத்துருக்கேன். let x1, x2 up to xn are the ungrouped data. The standard deviation calculated by sigma equal to sigma, அதாவது summation of d square divided by n. இது எப்படி இருந்தாலும் summation of x minus x bar whole square by n சொல்லணும். அதுக்கப்புறம் வேரியன்ஸும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரொம்ப வெரி ஸ்ட்ராங் ரிலேஷன். அது எப்படி நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. sum of the square of deviation from mean is known as variance. அதாவது பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். இதில் ஏதாவது ஒன்று கிடைச்சா போதும். எய்தர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தா வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம், வேரியன்ஸ் கொடுத்தா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதாவது என்னென்னா
இந்த ஃபார்முலா அப்படி நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன். ஸ்கொயர் பண்ணிங்களா உங்களுக்கு சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் பை என்ன கிடச்சிடும். இது சிமிலர் திங். இதுக்கு நான் ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் இதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ப்ராப்ளம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்டு அதுக்கு வேரியன்ஸ் என்ன, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. த ஃபாலோவிங் டேட்டா கிவன் தி நம்பர் ஆஃப் புக்ஸ் டேக்கன் இன் ஸ்கூல் லைப்ரரி 7 days. அதாவது என்ன, அந்த லைப்ரரியில் 7 days எடுத்த புக்ஸு வந்து அந்த கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்னன்னா ஃபைண்ட் தி வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஃபைண்ட் தி வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ பார்த்தீங்களா இப்போ நம்ம இதுலேருந்து மீன் கண்டுபிடிக்கிறோம். மீன் கண்டுபிடிச்சிங்களா 63/7 இது வந்து 9. ஸோ எக்ஸோட வேல்யூ அப்படியே எழுதிக்கிட்டேன். இது வந்து டி கண்டுபிடிக்கிறேன், அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அது ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க. அதாவது எப்படின்னா 7 - 9 - 2, 9 - 9 0, 12 - 9 3, 15 - 9 6, 5 - 9 -4, 4 - 9 -5, 11 - 2. இது அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கிட்டேன். 2 square 4 0, அடுத்து பார்த்தீங்கன்னா 3 square 9, 6 square 36, 4 square. இதெல்லாம் சிம்பிளை பண்ணிவிட்டு இதுலேருந்து நான் பார்த்தீங்கன்னா சிக்மா டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கேன். சிக்மா டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சி அது நமக்கு என்ன தெரியும், இதுதான் வேரியன்ஸோட ஃபார்முலா. என்னது, சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப், அதாவது சிக்மா டி ஸ்கொயர் டிவைட் பை என். இப்போ 94/7, இப்போ 13.43. இது வேரியன்ஸ். இது என்னது, வேரியன்ஸ். இதுலேருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடச்சிடும். அவ்வளோதான். ஸோ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 mark கொஸ்டின். இது ப்ரூஃப்லாம் தேவையில்ல. தி வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபஸ்ட் இயர் நேச்சுரல் நம்பர்ஸ். இது கண்டிப்பாக ஆல்ரெடி ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆஸ் வெல் அஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க. நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதாவது சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு n ஸ்கொயர் - 1 டிவைட் பை 12. அதாவது இப்படி என்ன கேட்பாங்கன்னா வாட் இஸ் த வேரியன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ்னு கேட்டுருவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னங்கிற இடத்துல 10ன்னு போடணும். 10 போட்டிங்களா 100, அதனால் 10 ஸ்கொயர், அப்போ 99 டிவைட் பை 12. அதான் அதோட ஆன்சர். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதனால் இது என்னன்றது 5, அதாவது என்னோட வேல்யூ 5ஆக கொடுக்கலாம், 10ஆக கொடுக்கலாம். அது பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், ஒரு சாம்பிள் ப்ராப்ளம். அது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் தி வேரியன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 3 numbers 16, 13, 22. நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், ரேஞ்சு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். அடுத்து பார்த்தீங்கன்னா குவார்டல் டிவியேஷன் பார்த்துருக்கோம். இப்போ வந்து மீன் டிவியேஷன் பார்த்துருக்கோம். மீன் டிவியேஷனுக்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் வேரியன்ஸ். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் என்ன, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்டெயின்டு பை டிவைடிங் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன். அதாவது என்னென்னா இதுதான் என்னுடைய ஃபார்முலா, சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இன்டு 100. அதாவது த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் பிளேயிங் ஏ மெயின் ரோல் பிட்வீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் மீன். அவ்வளோதான், சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இன்டு 100. ஸோ அடுத்து ஒரு நோட் கொடுத்துக்கிறேன், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இஃப் தி வேல்யூ ஆஃப் மீன் அப்ரோச்சஸ் டு 0, த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்ரோச் ஃபார் வாட். அதாவது மீனோட வேல்யூ 0 ஆச்சுன்னா இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை 0ன்னு ஆகிடும். அப்போ எனி ஃபைனட் வேல்யூ டிவைடட் பை 0 சுட் பி இன்ஃபினிட்டி. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இஃப் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் 50% அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் 4, ஃபைண்ட் தி மீன். அதாவது இப்படி கொடுத்துட்டாங்க, வேரியேஷன் கொடுத்து மீன் கேட்குறாங்க. அது நமக்கு என்ன தெரியும்னா ஃபார்முலா சொல்லிட்டேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இன்டு 100. இப்போ எனக்கு என்ன கூட 50% சொல்லிட்டோம். இப்போ 4 டிவைட் பை என்ன ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4 டிவைட் பை எக்ஸ் பார் இன்டு 100. இப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 4 டிவைட் பை 50 இன்டு 100. இது சிம்பிளை பண்ணிங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ஈக்குவல் டு 8. ஓகே, 4 into 2 8. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மெஷர் ஆஃப் டிஸ்பெர்ஷன்ஸில் வந்து ஸ்கியூனஸ் குர்டோசிஸ் சொல்லியிருந்தேன். அதை பற்றி ஒரு ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருக்கேன், இதுவும் கேட்பாங்க. ஸ்கியூனஸ் இஸ் நத்திங் பட் லேக் ஆஃப் சிமெட்ரி. ஸ்கியூனஸோட மீனிங் என்னன்னா லேக் ஆஃப் சிமெட்ரி. when the data set is not a symmetrical,
சிமெட்ரிக்கலாக இல்லைனா அது வந்து ஸ்கியூட் டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? அதாவது அசிமெட்ரிக்கல். இன்னொரு பேர் வந்து அசிமெட்ரிக்கல். Such a distribution could either positively skewed or negatively skewed. அதாவது பாசிட்டிவாக இருக்கும் ஆர் நெகட்டிவாக இருக்கும். அதுக்கு நான் பின்னாடி நோட் பண்ணியிருக்கேன், இதை படிச்சுக்கோங்க. சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் இது ஆல்ரெடி நான் லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லிட்டேன். மீனும் மீடியன் மோட் கோ இன்சைட், அதாவது ஆல் ஆர் ஈக்குவல்னா அது வந்து சிமெட்ரிக்கல். பாசிட்டிவ்லி ஸ்கியூட்னா மீன் கிரேட்டர் தென் மீடியன் கிரேட்டர் தென் மோடு, இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ்லி ஸ்கியூட்னா மீன் லெஸ் தென் மீடியன் லெஸ் தென் மோடு, இதுவும் முக்கியம். அடுத்து சம் இம்பார்ட்டன்ட் மெஷர் ஆஃப் ஸ்கியூனஸ், அதாவது 3 மெஷர்ஸ் இருக்குது. கார்ல் பெர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் நான் நேற்றே சொல்லியிருந்தேன். த ரிலேஷன் பிட்வீன் கார்ல் பெர்சன் வந்து மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன் சொல்லியிருந்தாரு. இவர் ஸ்கியூனஸ்லேயும் சொல்லியிருக்காரு, கார்ல் பெர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். அடுத்தது பவுலே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் பேஸ்ட் ஆன் மூமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த கார்ல் பெர்சன் கோஎஃபிஷியன்ட் ஸ்கியூனஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்கேன். கார்ல் பெர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ், த கார்ல் பெர்சன் அப்சல்யூட் மெஷர் ஆஃப் ஸ்கியூனஸ் வந்து மீன் மைனஸ் மோட். த அப்சல்யூட் மெஷர்ஸ் வேறு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் வேறு. அப்சல்யூட் மெஷர்னா மீன் மைனஸ் மோட் வரும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்னா மீன் மைனஸ் மோட் டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஒரு ப்ராப்ளம் போட்டிருக்கேன். ஃப்ரம் தி நோன் டேட்டா மீன் இஸ் 24, mode is 8 and variance is 4. Find the Karl Pearson coefficient of skewness. Already நமக்கு தெரியும் Karl Pearson coefficient mean minus mode divided by standard deviation. Here the mean is 24, mode is 8, variance is 2. The value is 8. Next Bowley coefficient of coefficient. இதுவும் முக்கியமான ஒரு 1 மார்க் தான். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணிங்களா தெரியும். Bowley coefficient of coefficient Q3 plus Q1 minus 2Q2 divided by Q3 minus Q1. அப்போ Q1 வந்து 40, Q2 வந்து 50, Q3 வந்து 60. Find the Bowley coefficient of coefficient. அது அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். Bowley coefficient of coefficient Q3 plus Q1 minus 2Q2 divided by Q3 minus Q1. ஸோ அது சப்ஸ்டிட் பண்ணிங்களா, சிம்பிளை பண்ணிங்களா, the value 0. அது மாதிரி வேல்யூ 0 வந்தால் the distribution is symmetric. அடுத்து மெஷர்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ் பேஸ்ட் ஆன் மூமெண்ட்ஸ். இது வந்து மூமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி, மூமெண்ட்ஸ்னா μ1 μ2 μ3 சொல்லுவோம். இப்போ β1 ஈக்குவல் டு μ3 ஸ்கொயர் டிவைட் பை μ2 கியூப். இது பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. μ1 μ2 μ3 கொடுத்துருங்க, அதனால் β1 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 64 டிவைட் பை 8 8. அடுத்து குர்டோசிஸ் சொல்லியிருந்தோம், ஸ்கியூனஸ் சொல்லிட்டோம். Kurtosis, the degree of flatness or peakedness. இந்த வேர்டு ரொம்ப முக்கியம், அதுக்கு பேர் தான் kurtosis. Lack of symmetry னா அது வந்து skewness. In the region about the mode of the frequency curve. இதில் வந்து 3 kinds இருக்கு, lebochrotic, pleochrotic, mesochrotic. Lebochrotic னா if the curve is more peaked than the normal curve, அதாவது நார்மல் கூட அதிகமாக இருக்கும், β2 greater than 3. அதே மாதிரி if the curve is more plotted opposite of the normal curve, அது வந்து pleochrotic, அதாவது β2 less than 3 சொல்லுவோம். இது வந்து β2 less than 3 இங்கே தான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் மீசோக்ரோட்டிக்னா β2 ஈக்குவல் டு 3 ஆல்ரெடி தெரியும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பெல் ஷேப்டு நார்மல் கர்வ், அதனால் இது வந்து மீசோக்ரோட்டிக். இந்த 3 குரோட்டிக்கும் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் β2 μ4 டிவைட் பை μ2 ஸ்கொயர். இதை பேஸ் பண்ணி அதே ப்ராப்ளம் தான். ஆல்ரெடி μ1 μ2 μ3 கொடுத்துருக்காங்க, μ4 கொடுத்துருக்காங்க. அப்படியே β2 μ4 டிவைட் பை μ2 ஸ்கொயரு. அப்போ 27 டிவைட் பை 9, த வேல்யூ இஸ் 3. திஸ் இஸ் த மீசோக்ரோட்டிக். ஸோ இந்த வீடியோ நான் பார்த்தீங்களா, அதாவது மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பெர்ஷன் அண்ட் ஸ்கியூனஸ் குர்டோசிஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் வித் ஃபார்முலா அண்ட் ரிலேஷன் சொல்லிக்கிறேன். இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டேன். கண்டிப்பாக இதில் வந்து கொஸ்டின்ஸ் வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.